2030க்குள்ள அவர் சொன்ன அந்த சில பல விஷயங்களை 5 லட்சம் கிராமப்புறங்கள், 5 லட்சம் நகர்ப்புறத்துல 2 லட்சம் வீடு. எந்த அடிப்படையில இவர் கட்டுறாரு? 7 லட்சம் அந்த வீடு கட்டிடணும் என்னுடைய கனவுன்றாரு. இது வரைக்கும் எவ்வளவு கட்டினாரு? எத்தனை வீடு கட்டினாரு? அது காசு யார் கொடுத்தாங்க? பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால இருந்து காசை வாங்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்தில இருந்து அந்த வீடு கட்டும் தொழிலாளர்கள், கலைஞர் கனவு இல்லத்துல வீடு கட்டுற தொழிலாளருக்கு 100 நாள் வேலை திட்டத்தில இருந்து சம்பளத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த அர்ஜுனன் கர்ணன்ல ஒரு நான் கொன்றேன் அந்த மாதிரி நான் கட்டினேன். என்ன வீடு கட்டினீங்க? மத்திய அரசு கொடுத்த காசுல கொஞ்சம் வீடு கட்டிருக்கீங்க, நீங்க ஒன்றும் மொத்தம் கட்டல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்படும். மனநல ஆலோசனை மையங்கள் அதிக அமைக்கணும்னா என்ன தேவை? இப்ப அதுக்கு யாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு? உங்க ஆட்சியில எங்க மக்களுக்கு தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. மலைகளில் நீர்த்தேக்க கட்டமைப்பு. ஐயா முதல்வர் அவர்களே, தமிழகத்துல இருக்கக்கூடிய கல் குவாரிகள்ல ஏற்பட்ட அந்த பள்ளங்கள், குவாரிகள்ல கல் எடுத்த அந்த பள்ளங்களா இருக்கக்கூடிய இடத்த நீர்நிலைகளா நாங்க மாத்துவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. அதற்கு பிறகு அரசு ஆணை ஜீவோ போட்டீங்க. அந்த குப்பை, அந்த கல் குவாரிகள்ல குப்பையை கொட்டி நீங்க மூடிக்கலான்னு. அங்கெல்லாம் நீர் தேக்க தெரியல. இப்போ மலைக்கு போயிட்டீங்களா? மண்ணெல்லாம் தின்னாச்சு, மலைக்கு போயிட்டீங்களா? இப்போ வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெள்ளை அறிக்கைனா வெறும் பேப்பர் காட்டுவாரு ராஜா, டிஆர்பி ராஜா வேற. அது கிடையாது. நாங்க இருந்து வெள்ளை அறிக்கை, ஏதோ வெள்ளை கலர்ல இருந்தா அது ஒரு அறிக்கை நினைச்சிட்டாரு. பாவம், அந்த அளவு தான் படிச்சிருக்காரு அந்த மனுஷன். அவரை தூக்கி தொழில்துறையில போட்டிருக்கேன். அவருக்கு வந்த கம்பெனிக்கு போன கம்பெனிக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப போனது வேற, ஆனா வர்றது இன்னொன்னு. அதே கம்பெனி தான், ஆனா வேற அப்படின்னு. அவரு அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதே இலக்கு. ஏற்கனவே 5 ஆண்டுல 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப இன்னொரு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 5 வருஷத்துல கொடுப்பீங்கன்னா இருக்கிற 2.5 கோடி ரேஷன் கார்டுல நீங்க சொல்ற கணக்கு படி கிட்டத்தட்ட 85 லட்சம் வீடுகள்ல ஒரு ஆளுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அதை நீங்க இது நாள் வரைக்கும் சரி செய்யல? நீங்க தான் 10 லட்சம் கோடிக்கு முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப அந்த கம்பெனிஸ் அவ்வளவு வந்திருந்ததுன்னா வேலை கிடைச்சிருக்கணுமே. அந்த கம்பெனி தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? அப்ப நீங்க சொன்னது அத்தனையும் உருட்டு. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திராவிட மாடலின் 2.2 ட்ரெய்லர் தான் கனவுகள் மெய்ப்படும் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. 21 கட்சிகள் திமுக கூட்டணியில சேர்ந்ததுனால தான் நான் ஜெயிக்க போறோன்ற ஒரு நம்பிக்கை ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்காரு சார். நல்ல கேள்வி. அதாவது கனவு எப்ப வரும்? தூங்குனா வரும். இவரு தான் தூங்குறதே இல்லையே. உங்களால நீங்க செய்யறதெல்லாம் நினைச்சா எனக்கு தூக்கமே இல்லைன்னாரு. மக்கள் இங்க தினந்தோறும் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, பகுதிநேர ஆசிரியர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரச்சனை, பல்கலைக்கழகத்துல சம்பளம் கொடுக்கலன்ற பிரச்சனை, இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரச்சனை. விவசாயிகளுக்கு நெல் மூட்டையை கொண்டு குடோன்ல வைக்க முடியல, முளை விட்டு வெளியிலேயே போகுது. ₹1 பார்லி கம்பெனிக்கு விற்கிறோம். நம்ம இங்க இவ்வளவு விற்க வேண்டியது ₹1 ஒரு கிலோன்னு பார்லி கம்பெனிக்கு வித்துக்கிட்டு இருக்கோம்னு அழுதுகிட்டு இருக்கிற விவசாயிகள் யாருமே தூங்கல. இவருக்கு தூக்கத்துல வந்த மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டுட்டாரு. யார் தூங்குனா உங்க ஆட்சியில கனவு வரத்துக்கு? அதாவது இதுவும் சொல்லணும்னா அதுதான் சொல்லணும். திரு விவேக் அவர்களுடைய ஒரு நகைச்சுவையை தான் உதாரணமா சொல்லணும். அவர் சொல்லுவாரு, உங்க அம்மா அப்பா உங்களை பத்தி எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்கன்னு ப்ரொஃபசர் கேட்பாரு. அப்ப சொல்லுவாரு, நான் பிறந்தப்புறம் அவங்களுக்கு தூக்கமே போச்சு, எப்படி கனவு வரும்போது. அந்த மாதிரி இவங்க ஆட்சி வந்தப்புறம் தூக்கமே போச்சு. எங்க இருந்து கனவு கண்டுறது? கனவு மெய்ப்படுறது வேற. இதுல எப்படி மெய்ப்படும்? கனவே இல்லை, அப்புறம் எங்க வருது? இன்னும் அந்த நீங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சு சொல்ல வரேன். 2030க்குள்ள அவர் சொன்ன அந்த சில பல விஷயங்களை 5 லட்சம் கிராமப்புறங்கள், 5 லட்சம் நகர்ப்புறத்துல 2 லட்சம் வீடு. எந்த அடிப்படையில இவர் கட்டுறாரு? 7 லட்சம் அந்த வீடு கட்டிடணும் என்னுடைய கனவுன்றாரு. இது வரைக்கும் எவ்வளவு கட்டினாரு? எத்தனை வீடு கட்டினாரு? அது காசு யார் கொடுத்தாங்க? பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனால இருந்து காசை வாங்கிட்டு 100 நாள் வேலை திட்டத்தில இருந்து அந்த வீடு கட்டும் தொழிலாளர்கள், கலைஞர் கனவு இல்லத்துல வீடு கட்டுற தொழிலாளருக்கு 100 நாள் வேலை திட்டத்தில இருந்து சம்பளத்தை எடுத்து கொடுத்துட்டு இந்த அர்ஜுனன் கர்ணன்ல ஒரு நான் கொன்றேன் அந்த மாதிரி நான் கட்டினேன். என்ன வீடு கட்டினீங்க? மத்திய அரசு கொடுத்த காசுல கொஞ்சம் வீடு கட்டிருக்கீங்க, நீங்க ஒன்றும் மொத்தம் கட்டல. சரி, அடுத்தது வச்சுக்கோமே. நீரிழிவு, உயர் ரத்த அழுத்த நோய்களை கண்டறியும் முகாம்கள். அப்போ நீரிழிவுன்ற நோய் எனக்கு தெரிஞ்சு 2026 பிப்ரவரியில தான் முதல்ல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த நோய் இல்லை, ரத்த அழுத்தம்லாம்.
இப்பதான் புதுசா வந்திருக்கு. அவர் அதுக்கான முகாம் நடத்துறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் அந்த நோய் பார்த்தது இல்ல, நமக்கு தெரியாது. மறந்துருங்க எல்லாரும். இப்பதான் வந்திருக்கு. அப்ப இத்தனை வருஷம் ஏன் பண்ணல? 5 வருஷமா ஒரு முகாம் நடத்தல. உங்களோட ஸ்டாலின் முகாம் நடத்துனீங்கல்ல, அந்த முகாம்ல ஒரு ஓரமா 2 டேபிள போட்டு 2 டாக்டரை போட்டு அங்கேயே ஒரே செலவா ரத்த அழுத்தம் முகாம் பண்ணிருக்கலாம்ல. உங்களோட ஸ்டாலின் வெத்து விளம்பரம் பண்ணீங்கல்ல, அதுல ஒரு எக்ஸ்ட்ரா டேபிள் போட்டு ஒரு டாக்டர் வச்சிருக்கலாம்ல, ஏன் நடத்தல? உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அன்னைக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி கொடுத்தவரை சொல்லி கொடுக்கல. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்தது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்படும். மனநல யாருக்கு மனநல ஆலோசனை மையங்கள் அதிக அமைக்கணும்னா என்ன தேவை? இப்ப அதுக்கு யாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு? உங்க ஆட்சியில எங்க மக்களுக்கு தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்படி சொல்ல வரீங்களா நீங்க? சரி, யாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு? போதையால் இங்க பாதிக்கப்பட்டு தினந்தோறும் சீரழிச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். முந்தா நாள் நாங்க நேரில் அடிச்சு பூந்தா சிவகங்கை பக்கம் நேற்று ஊருக்குள்ள பூந்து பைக்ல போய் வரவன் போனோம்னா வெட்டிட்டு போன ஒரு கூட்டம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல மனநல ஆலோசனை கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். நீங்க அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன்றீங்க. சரி, நிகர சாகுபடி பரப்பு 50 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். அப்போ 5 வருஷமா ஒசத்துறதுக்கான எண்ணம் இல்லை, இப்பதான் அதோட ஒசத்துறீங்களா? சரி, 50 லட்சம் ஏக்கர் எங்க இருக்கு முதல்ல சொல்லுங்க. பஞ்சமி நிலம் 12 லட்சம் ஏக்கர் இருந்தது, காணாம போய் இன்னைக்கு 2 லட்சம் ஏக்கர் தான் இருக்கு. 10 லட்சம் ஏக்கரை காணும். பஞ்சமி நிலம் இங்கே பட்டியலின மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிலம் காணாமல் போச்சு, 10 லட்சம் ஏக்கர். நீங்க என்னன்னா இதுல 50 லட்சம் ஏக்கர் எங்க இருக்கு நிலம்? அப்படிதான் நான் என்ன கேட்கறேன்னா, அந்த 50 லட்சம் ஏக்கர்ல இருந்து முதல்ல காணாமல் போன 10 லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலத்தை திருப்பி கொடுக்குறோம்னு கொடுத்துட்டு நீங்க 40 லட்சத்துல பண்ணுங்க, பார்ப்போம். பண்ண முடியாது, இது வெத்து வாய் செலவால் தான். சரி, அடுத்தது பெரிய காமெடி என்னன்னா, மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாகும். மலைகள்ல நீங்க மலைப்பகுதியில மழைநீர் கட்டமைப்பு எப்படி பண்ணுவீங்க? நம்ம தமிழகம் பொறுத்தவரை சமவெளி பகுதி, அதனால்தான் அணைகள் கூடுதலா கட்ட முடியாத ஒரு நமக்கு பிரச்சனை இருக்கு. செக் டேம், பேபி டேம்னு வேணா கட்டலாம், பெரிய அணைகள் கட்டுவதற்கு இங்கே பெரிய அளவுல நம்மள்ட்ட முடியாத காரணம், அதான் சிக்கல். அப்ப நீங்க கட்டமைப்புன்னா எதை சொல்லுவீங்க? நீர்த்தேக்க கட்டமைப்ப மலையை உடைச்சிட்டு அங்க அணை கட்டுவீங்களா? ஒரு பள்ளம் வெட்டி தண்ணி தேக்குவீங்களா? நீங்க எந்த இடத்துல செய்ய போறீங்க? சரி, இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியோட சேர்த்து கேட்கிறோம். மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலையில நீங்க ஒரு பள்ளம் தோண்டி தண்ணி சேர்த்தாலோ அணை கட்டுறேன்னு போனாலோ அந்த மலையை உடைச்சு என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே கனிம வளத்துக்கு தான் வெட்டி வித்துக்கிட்டு இருக்கீங்களா கேரளாக்கு, லோடா போகுது. இந்த பேரை சொல்லி மலையை வெட்டுறதுக்கு ஆசை, இதையும் சேர்த்து சொல்லி நாங்க அங்க கட்ட போறோம்னு சொல்லி விற்கிறதுக்கு. ஏன்னா சேது சமுத்திரம் திட்டம் வரும்பொழுது மண்ணல்ன்ற பேர்ல தோரியத்தை சேர்த்து எடுக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு மலையெல்லாம் நாங்க கட்ட போறோம்னு சொல்லி உடைச்சு விட்டுறலாம். சரி, மலைகளில் நீர்த்தேக்க கட்டமைப்பு. ஐயா முதல்வர் அவர்களே, தமிழகத்துல இருக்கக்கூடிய கல் குவாரிகள்ல ஏற்பட்ட அந்த பள்ளங்கள், குவாரிகள்ல கல் எடுத்த அந்த பள்ளங்களா இருக்கக்கூடிய இடத்த நீர்நிலைகளா நாங்க மாத்துவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. அதற்கு பிறகு அரசு ஆணை ஜீவோ போட்டீங்க, அந்த குப்பை அந்த கல் குவாரிகள்ல குப்பையை கொட்டி நீங்க மூடிக்கலான்னு. அங்கெல்லாம் நீர் தேக்க தெரியல, இப்போ மலைக்கு போயிட்டீங்களா? மண்ணெல்லாம் தின்னாச்சு, மலைக்கு போயிட்டீங்களா? இப்போ உணவு உற்பத்தியை 125 லட்சமாக மெட்ரிக் டன்னாக உசத்துவோம் அப்படின்னாரு. இப்போ எப்படி இருக்கு? அப்ப அதுக்கு விவசாயிகளுக்கு மாதம் 6000 ரூபாய் தரக்கூடிய பிரதமரின் அந்த திட்டம், உர மானியம் தரக்கூடிய திட்டம், இதெல்லாம் யார் கொடுக்கறது? நான் வசத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல 100% ஸ்மார்ட் வகுப்புன்றாரு. 2022 பிஎம்ஸ்ரீ திட்டத்தின் கீழே 14,500 பள்ளிகள் இந்தியா மொத்தம் செய்யறோம்னு சொல்லி, இது மத்திய அரசின் திட்டம். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஸ்மார்ட் ஸ்கூலுங்கிறது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ன்ற திட்டம் அவங்க கொண்டு வந்தது. நீங்க சும்மா காஃபி வித் அன்பில் டீ குடிச்சிட்டு ஒரு ஷோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அது வந்துடாது. ஸ்கூல்ல போய் உட்காந்துக்கிட்டு காஃபி வித் அன்பில் எதுக்குங்க? அமைச்சரோட மாணவர்கள் பேசுறாங்களாம், மாணவர்களோட அமைச்சர்னு போடுங்களேன். இதுல என்ன இருக்கு? இல்ல, நாங்க இன்னும் சினிமாவில் நாங்களும் அப்படிதான் இருப்போம், ரெட் ஜெயண்ட் அந்த காம்பினேஷன்ல இன்னைக்கும் நாங்க காஃபி வித் அன்பில் அப்படின்லாம் நிகழ்ச்சி நடத்தினார் அமைச்சர். ஆனா ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. பைசா இல்ல கட்ட முடியல. மரத்தடியில பள்ளிக்கூடம் நடக்குது சார் தமிழ்நாட்டுல. 1400 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது. சென்னையில மட்டும் 207 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதுங்கிற அவலமான நிலைமை இல்ல. அதாவது தனியார் சேர்ந்து, நான் சொல்றது
தனியாரும் சேர்ந்து 1400 பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டது. 207 அரசு பள்ளிகள், அதுல சென்னை உட்பட, சென்னையில உள்ள பள்ளி உட்பட எல்லாமே அப்படிங்கும்போது 207 அரசு பள்ளியை மூடிட்டு நீங்க எங்க காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? அவன் கஞ்சி தண்ணிக்கு வழி இல்லாம இருக்கா, நீங்க காப்பி குடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பீங்களா? மரத்தடியில பாடம் நடக்குது, ஓராசிரியர் பள்ளி நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முதல்ல ஸ்கூல் கட்டுங்க. கட்டி வச்ச ஸ்கூல் மறுநாள் இடிஞ்சு போகுது. அப்புறம் நீங்க அதையும் சொல்றீங்க. சரி, நான் முதல்வர் திட்டம் மூலம் திறன் பயிற்சி வழங்கப்படும் 1000 மாதிரி பள்ளிகள் இருக்கிற ஸ்கூலுக்கே கட்டடம் இல்லாம முன்னாள் மாணவர்கள் உதவுங்க, கார்ப்பரேட் திட்டத்தின் மூலம் 500 பள்ளிகளை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள்னு சொன்ன அமைச்சர் 1000 மாடல் ஸ்கூல் கட்டுவாங்களாம். அப்ப எதுக்கு 500 ஸ்கூல்ல தனியார்ட்ட கொடுத்தீங்க? நீங்க கார்ப்பரேட் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஏன் கேட்டீங்க? இப்ப கல்வியில் எங்களால் செய்ய முடியல, அது மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல. வெறும் 2000 கோடி ரூபாய் அந்த ஒரு பிஎம்சி திட்டத்தின் கீழே வரக்கூடிய பள்ளிகள் வந்திருந்தால் கொடுக்க வேண்டிய நிதியை எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்லி பேசினீங்கல்ல. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எப்படி நிதி வாங்குவீங்க? அப்போ வந்தோடனே சொல்லிடுவீங்களா? சரி, அடுத்து அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதோட சொல்றேன் நான். உலக அளவில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் போட்டி போடும் அளவுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும் விளையாட்டுல. ஏற்கனவே தேசிய அளவு போட்டியில போக முடியாம தமிழ்நாடு அணி ரிஜிஸ்டர் பண்ண மறந்து போய் தேசிய போட்டியில கலந்து கொள்ள முடியாம அங்க விளையாட்டு வீரர்கள், தமிழக விளையாட்டு வீரர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இவர் வந்து திறன் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்களாம் உலக அளவுல பார்ட்டிசிபேஷனுக்கு. யாருக்கு கொடுப்பீங்க? உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்தா அவருக்கு 5 கோடி கொடுப்பீங்க. இங்க இருந்து ஒருத்தங்க ஒன்னா 25 லட்சம் கொடுப்பீங்க, 5 லட்சம் கொடுப்பீங்க, 10 லட்சம் கொடுப்பீங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தா அவருக்கு 5 கோடி கேட்டா இன்டர்நேஷனல் போட்டிக்கு அப்படிதான் கொடுக்கப்படும். ஏன் மாத்துங்க, சட்டத்தை மாத்துங்க. நீங்க தான் எல்லாத்தையும் மாத்துறவராச்சா? அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரே மாதிரி பரிசுன்னு சொல்லுங்க. ஆனா பாவம் அவர் அப்படி சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னா அந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தார் இல்லையா, ஹேண்டிகேப்ட் டீமோட கேப்டன் நான் தானே, அவருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அவர் 2 கோப்பை வேற வந்து ஜெயிச்சவர் பாவம். முதல்வரை வந்து ஏமாத்தக்கூடிய அளவுல ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து உலக அளவுல நாங்க பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமானது சார், சமூக நீதி விடுதிகள் அமைக்கப்படும், வீடு மனையற்ற ஆதி திராவிட பழங்குடியினருக்கு 2009 வீட்டு மனைன்னு சொன்னாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, சென்னையில இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்கு வந்து வீட்டு பட்டாமனை. சென்னையில எங்க சார் இடம் இருக்கு? எந்த இடத்துல நீங்க பட்டாமனை கொடுத்தீங்க? அப்போ ரோடோட தான் குடிசை போட்டு பாவம் அவர்கள் இருக்கிறார்கள், இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஹவுசிங் போர்டுல மாற்று வீடு கட்டி கொடுத்துட்டு இது எடுக்கணுங்கிறது தான் குடிசை மாற்று வாரியத்தோட திட்டம். கலைஞர்கள் கொண்டு வந்த பொழுது குடிசைகளே இல்லாத நிலைமை வேண்டும்னாரு. இப்ப நீங்க சென்னையில எந்த இடம் இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்தீங்க. வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெள்ளை அறிக்கைனா வெறும் பேப்பர் காட்டுவாரு ராஜா, டிஆர்பி ராஜா வேற. அது கிடையாது. நாங்க இருந்து வெள்ளை அறிக்கை, ஏதோ வெள்ளை கலர்ல இருந்தா அது ஒரு அறிக்கை நினைச்சிட்டாரு பாவம். அந்த அளவு தான் படிச்சிருக்காரு அந்த மனுஷன். அவரை தூக்கி தொழில்துறையில போட்டிருக்கேன். அவருக்கு வந்த கம்பெனிக்கு போன கம்பெனிக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப போனது வேற, ஆனா வர்றது வந்து இன்னொன்னு, அதே கம்பெனி தான் ஆனா வேற அப்படின்றாரு. அவரு அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரக வேலை, அந்த ஊராட்சி எல்லாம் உத்தமர் காந்தி திட்டத்துல கொண்டு வரும். ஏற்கனவே உத்தமர் காந்தி பரிசு தொகைன்னு கிராமங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஊராட்சியில. 2006-7லயே அந்த காலகட்டத்திலேயே கலைஞர் ஆட்சி காலத்துல வந்தது. என்னவோ இவர் பூசா கொண்ட மாதிரி சொல்றாரு. சரி, இதுல ஹைலைட் ஒன்னே ஒண்ணுதான் சார், மக்களுக்கு தெரியுது ஹைலைட் தான் சார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதே இலக்கு. ஏற்கனவே 5 ஆண்டுல 35 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டேன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப இன்னொரு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு 5 வருஷத்துல கொடுப்பீங்கன்னா இருக்கிற 2.5 கோடி ரேஷன் கார்டுல நீங்க சொல்ற கணக்குப்படி கிட்டத்தட்ட 85 லட்சம் வீடுகள்ல ஒரு ஆளுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் அதை நீங்க இது நாள் வரைக்கும் சரி செய்யல? நீங்க தான் 10 லட்சம் கோடிக்கு முதலீடு கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப அந்த கம்பெனிஸ் அவ்வளவு வந்திருந்ததுன்னா வேலை கிடைச்சிருக்கணுமே. அந்த கம்பெனி வந்து தொடர்ந்து அவங்க ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிச்சிருந்தா வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? அப்ப நீங்க சொன்னது அத்தனையும் உருட்டு. நாச்சி இப்ப பாத்திர கடை வடிவேலு மாதிரி உருட்டு. நீங்க வேலை திறந்திருந்தா இன்னும் 50 லட்சம் பேர் வேலைக்கு இருக்காங்க கொடுக்குறேன்னா எப்படி கொடுப்பீங்க? அப்ப யாரு காத்திருக்கா? அப்ப வேலை இல்லாம இருக்காங்க. நீங்க ஒத்துக்குங்க உண்மையை, நீங்க ஒண்ணும் செய்யலன்னு சொல்லுங்க. இதுதான் உங்களுடையது. மீன் பண்ணை வசதின்றாரு, அதெல்லாம் இது வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. பால் உற்பத்தி 4.5 கோடி லிட்டரா. ஏற்கனவே பற்றாக்குறையில இங்க பால் வேண்டாம கொழுப்பெல்லாம் நாங்க குறைக்கிறோம்னு அமைச்சர்லாம் பேசிக்கிட்டு திரியிறாங்க. 4.5 கோடி லிட்டர் எங்க ஒரு ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பால் பற்றாக்குறை இருப்பதால் தான் வெளியில இருந்து நம்ம வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து சப்ளை பண்றாங்க.
ஒரு பண்ணக்கூடிய அந்த பால் பாக்கெட் விற்பனையை நீங்க கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை லட்சம் லிட்டர் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க இது வரைக்குமே ஏன் பண்ணல? ஆவில்ல 2 பசங்க வேலை செஞ்சாங்கன்னு உடனே அவசரமா வீடியோ எல்லாம் கட் பண்ணிட்டு இல்லைன்னு போய் சொன்னீங்களே, அதை நீங்க செய்ய முடியும். ஆவினை நீங்க எங்க வளர்த்தெடுத்தீங்க? ஒண்ணுமே செய்யலையே ஆவினுக்கு. அப்புறம் இதுல வேற எம்எஸ்எம்இ பன்னாட்டு கண்காட்சிகள் நடத்தப்படும்னாரு. ஏற்கனவே 2022, 24, 25 காலகட்டங்கள்ல மத்திய அரசு செஞ்ச பல நாடுகள்ல இந்த பன்னாட்டு கண்காட்சியில கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட அவர்கள் மட்டும்தான் அவர்களுடைய அமைப்பின் சார்பாக கலந்து கொண்டார்கள். எம்எஸ்எம்இ தொழில் அந்த கூட்டமைப்பின் சார்பாக, ஃபெடரேஷன் சார்பா அவங்க போய் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரே ஒரு குழு மத்திய அரசு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததுல. கேரளால காயர்போர்ட்ல 4 குழு போயிருக்காங்க. 4 வேறு ஒரு இடத்துல ஸ்டால் போட்டாங்க, பங்கெடுத்துக்கிட்டாங்க. நீங்க ராஜஸ்தான் சொல்றோம், ராஜஸ்தான் ஒண்ணு போகுது, ஜெய்ப்பூர்னு ஒண்ணு போகுது, அங்க இருக்கிற பகுதி வாரியெல்லாம் போறாங்க, யூபில இருந்து போறாங்க. நீங்க கோவை மாவட்டத்துல அவங்க ஃபெடரேஷன் சார்பா போயிருக்காங்க, அரசு சார்பா கூட கிடையாது. அப்ப அவங்க நடத்தினா நான் போக மாட்டேன், நான் வந்து தனியா தான் நடத்துவேன் அப்படின்னா நீங்க எங்க போய் நடத்துவீங்க? துபாய்க்கு போனீங்களே, 6000 கோடி லூலூட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிறவர் போய் அந்த ஊர்ல பார்த்து வந்தீங்களே, அந்த மாதிரியா? அப்போ இதுதான் இவர் சொல்லி இருக்கிற இந்த திட்டங்கள். இதை வேற இன்னைக்கு வந்து அண்ணாதுரை அவர்கள் முதல்வரான அதே தேதியில அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ போன மாசம் ஒரு திட்டம் அறிவிச்சிருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும், இவருடைய ஆட்சிகளும் கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா இவர் அரசு பண்ண நாள் இருக்கு இல்லையா, பிப்ரவரி 1 மிசால உள்ளதல்னாங்கல்ல, விசா காலத்தில் அந்த தேதியில ஏதாவது அறிவிச்சிருக்கலாம். சரி, ஆனா இந்த அத்தனையும் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இப்ப இவர் சொல்லியிருக்கிற அத்தனை திட்டமும் தமிழ்நாட்டில் செயல்பாட்டுக்கு வரும். அதை அஇஅதிமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி செயல்படுத்தும். மக்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் சுதந்திரமான வெளிநாட்டு கொள்கைகளில் முற்றிலும் சமரசம் செய்துவிட்டது பாஜக அரசு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது எப்படி பாக்குறீங்க சார்? இவருக்கு இங்கேருந்து கும்முடி பண்ணி தாண்டினாலே இவருக்கு வந்து வெளிநாட்டு கொள்கை தான் பேசுறாரு. அங்க வெளிநாட்டு கொள்கை எங்க இருக்குன்னா அப்படியே மாத்திட்டாங்களா அப்படிங்கிறாரு. அந்த ரேஞ்சுக்கு இவர் இருக்காரு. இவருக்கு என்ன தெரியும் வெளிநாட்டு கொள்கை, எந்த இடத்துல சமரசம், யார் பண்ண? அதாவது உடனே வந்து இவங்க எங்க போவாங்கன்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க. தங்கம் விலை ஏறினாலும் பிரதமர் தான் காரணம், பெட்ரோல் விற்க முடியலனாலும் அவர் தான் காரணம், விற்றாலும் அவர் தான் காரணம், கம்மி விலைக்கு வாங்கினாலும் அவர் தான் அடிபணிஞ்சிட்டாரு. கம்மி விலைக்கு ஒருவேளை வாங்கிட்டோம்னா பிரதமர் அடிபணிந்து விட்டார். கம்மி விலைக்கு வாங்கல, அதிகமாயிடுச்சுன்னா போன மாசமே வாங்கியிருக்கலாம், அதுவும் பிரதமர் அடிபணிந்து விட்டார். அப்ப என்னதான் பண்ணணும் இவங்களுக்கு? இவங்க காலத்துல வெளியுறவு கொள்கை எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இவங்க அந்த கூட்டணி ஆட்சி காலத்துல 2008 போய் சீனால ராகுல் காந்தி கையெழுத்து போட்டாரு. பிரதமர் மன்மோகன் சிங் ஒருத்தர் இங்க டம்மியா உட்கார வச்சுட்டு ராகுல் காந்தி போய் கையெழுத்து போட்டாரு. என்னங்க கையெழுத்து போட்டீங்கன்னா, நாங்களும் அவங்களும் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருவோம். எந்த அரசு கூட? சீன அரசு கூட நாங்க. நீ யாரியா? ஒரு எம்பி தானே, மந்திரி கூட கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரி, நான் தான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு போனாரு. அன்னைக்கெல்லாம் வெளியுறவு கொள்கையில எதுக்கு போய் யாருக்கிட்ட மண்டி இவங்க போட்டாங்க? யாருக்கிட்ட போட்டாங்க? இவங்க வந்து என்னைக்குமே தனக்குன்னா ஒரு கொள்கை, அடுத்தவங்களுக்குன்னா ஒரு கொள்கைன்னு கேட்கறவங்க. இன்னும் சொல்ல போனா இவர் கொள்கை கூட கிடையாது. இவர் வந்து இரும்பு கை வேற, இரும்பு கரத்தின் கொண்ட சர்வாதிகார ஆட்சி வேற இவரு, இரும்பு கை இவரு. அதனால இவர் அப்படிதான் பேசுவார். நீங்க மத்திய அரசு வந்து எல்லா நாடுகளோடையும் நட்புறவு இருக்கு, எல்லா நாடுகளோடையும் இருக்கு. ஒரு காலத்துல நான் சொல்றேன், ஒரு மோடி அவர்கள் பிரதமராக வந்தால் 14 காலகட்டத்தில் இவர் வந்தால் இந்தியாவிற்கு உலக அந்த எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகள் விற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு போலி பிரச்சாரம் பண்ணுவீங்க. நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். என்னங்கன்னா, இல்ல கொடுக்க மாட்டாங்களாம், எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. யாருங்க சொன்னா? அது சொன்னாங்க எங்கள்கிட்ட, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி இவங்க பொய் பிரச்சாரத்திலேயே ஊர்னவங்க. இன்றைக்கு உலக நாடுகள்ல எந்த நாடு இந்தியாவை திட்டிட்டு இருக்கு? எதுவுமே திட்டல சார். எல்லா நாடுகளும் இந்தியர்களுக்கு என்றால், இந்தியாவுக்கு என்றால் ஆதரவாக நிற்கிறது. நீங்க ஒரு வழித்தடத்தையே அடைச்சிருவோம், எந்த கப்பலும் போக முடியாது, ஆனா இந்தியா கப்பல் மட்டும் போகலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, நீங்க தோத்து போன கொள்கையினால சொல்லுவாங்களா, ஜெயிச்ச கொள்கையினால சொல்லுவாங்களா? யாரும் போக கூடாதுப்பா, இந்தியா கப்பல் நீ போலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவர் வந்து அடிபணிந்து விட்டார். ஆமா, நான் சொல்றேன், இவர்கள் சொல்வது நிஜம்தான். மோடி அவர்கள், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடிபணிந்து விட்டார். உலக நாடுகளின் அன்புக்கு அடிபணிந்து விட்டார், அவர்களின் மரியாதைக்கு அடிபணிந்து விட்டார், அவர்கள் நம் நாட்டின் மீது வைத்திருக்கிற கௌரவத்தை கண்டு தாய் நாட்டின் மீது பற்றிற்கு அடிபணிந்து விட்டார். வேற என்ன சொல்லுங்க? இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. தாய் நாடுன்னா என்னன்னு தெரியாது, நாட்டு பற்றுனா என்னன்னு தெரியாது, சோத்து பற்று தான் இருக்கு, நாட்டு பற்று கிடையாது. நாங்க என்ன செய்ய முடியும்? அதனால இவர்கள் சொல்கின்ற
அந்த வழக்கமான அந்த கச்சேரி தான் இவங்க பிரதமரை பத்தி சொல்றதும், நாட்டை இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றதும். நம்ம நாட்டுல ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா கேட்கவே மாட்டாங்க இவங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தா ஒரு கூட்டணி கட்சி வாய் பேசாது. யூபில நடந்தா மெழுகுவர்த்தி எடுத்துலாம் வாக்கிங் போவாங்க. இந்த கோஷ்டிக்கே இதான் வேலை. ஸோ இவர்கள் உள்ளூர்லயே ஒன்றும் செய்ய முடியாம வெளிநாடுன்னா என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவர்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும். இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. இதையே தான் தொடர்ந்து இதே போல பொய்களை மக்களிடம் பரப்புவார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லி விரும்புகிறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார்.